அதாவது தளபதி விஜய் வந்து பதவியேற்ற அந்த முதல் நாளே 3 திட்டத்துல வந்து கையெழுத்து போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து மின் கட்டணம், 2வது வந்து பெண்கள் பாதுகாப்பு, 3வது வந்து போதைப் பொருள் ஒழிப்பு. இதுல மின் கட்டணம் வந்து தளபதி விஜய் கேம்பெயின் அப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருக்குமே மின் கட்டணம் மாதம் ஒரு முறை வந்து கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்க. இது மக்களுக்கு வந்து ஒரு சுமையா இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை நான் வந்தா கால்குலேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா தளபதி விஜய் வந்து அதை மறந்துட்டு நேத்து வந்து மறுபடியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் வந்து கால்குலேட் பண்ணப்படும். அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்ற 2 மாசம் கரண்ட் பில் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்குலாம் மட்டும்தான் 200 யூனிட் இலவச மின்சாரம் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 500 யூனிட்டுக்கு மேல வந்து நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டும்தான் பழையபடி இருக்கிற அந்த ஸ்கீம் தான் அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இததான் நெட்டிசன்களை வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப போட்டு காட்டி வந்து விஜய் சார் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க. விஜய் சார் வந்து சொன்னதை வந்து காப்பாத்தல, விஜய் சார் வந்து மக்களை வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்கட்சியில இருந்தும் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பிக்கிட்டே வராங்க.